இன்று ஸ்ரீ சுதர்சன சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி. அபயக்கரம் நீட்டும் சக்கரத்தாழ்வார். இன்று 4/7/2025 வெள்ளிக்கிழமை ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. ஆண்டுதோறும் ஆனி மாதம் தசமி திதியில் சித்திரை நட்சத்திரத்தில் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் அவதார திருநாள் ஸ்ரீ சுதர்சன ஜெயந்தி உற்சவமாக கொண்டாடப்படும். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் திருக்கரங்களில் 5 ஆயுதங்களை நாம் காணலாம். இவற்றில் முக்கியமானது சக்கரம் என்று போற்றப்படுகின்ற ஸ்ரீ சுதர்சனமாகும். திருமாலின் ஆக்ரோஷ ஸ்வரூபமான ஸ்ரீ சுதர்சன மூர்த்தியே திருமாலின் காத்தல் தொழிலுக்கு உறுதுணையாக இருப்பவர். ஸ்ரீ சக்கரம் என்னும் ஸ்ரீ சுதர்சனம் எம்பெருமான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பிரதான ஆயுதம். அவர் தம் பல திருக்கரத்தில் ஏந்தியுள்ள ஸ்ரீ சுதர்சனம் பக்தர்களை காக்கவும் துஷ்டர்களை அழிக்கவும் செய்கிறது. அனந்தன் என்ற நாகம், கருடன், சுதர்சனம் இந்த மூவரும் பகவானை ஒரு நொடி கூட பிரியாது அவரை தொழும் நித்திய சூரிகள். ஸ்ரீவைகுந்தத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு பகவானின் இருக்கையாகவும், பார்க்கடலில் அரவ படுக்கையாகவும், ஆதிசேஷனாக குடையாகவும், நடக்கையில் பாதுகையாகவும் இருப்பவர் அனந்தன். பகவான் மனதால் எண்ணியவுடன் நினைத்த இடத்திற்கு அவரை தாங்கிச் செல்லும் வாகனமாகவும் அவரது தாசனாகவும் திகழ்பவர் கருடாழ்வார். ஸ்ரீ சுதர்சன ஆழ்வார், ஸ்ரீ கருடாழ்வார், ஸ்ரீ அனந்தாழ்வார் என இவர்கள் மூவர்கள் மட்டுமே ஸ்ரீ பகவானை ஆட்கொண்டவர்கள் என்பதால் ஏற்பட்ட சிறப்பாகும். சுதர்சனர் என்ற சொல்லுக்கு நல்வழி காட்டுபவர், காண்பதற்கு இனியவர் என்று பொருள். ஆனி மாத சித்திரை நட்சத்திர நாளில் சுதர்சன ஜெயந்தி விழா கொண்டாடுவார்கள். பெருமாளின் கையில் ஆயுதமாக அலங்கரிக்கும் சக்கரத்தாழ்வார் திருமாலுக்கு இணையானவர் என்று கூறுவர். சங்கம், சக்கரம், கதாபாணியான பெருமாளின் திருக்கரங்கள் எப்போதும் வலக்கையிலேயே இடம்பெற்று இருப்பவர் சக்கரத்தாழ்வார். ஆனால் சில இடங்களில் மாறுபட்டும் அமைந்திருப்பது உண்டு. இவர் திருவாழி ஆழ்வான், சக்கரராஜன், நேமி, திகிரி, ரதாங்கம், சுதர்சன ஆழ்வார் என்றெல்லாம் பல பெயர்களால் அழைக்கப்படுபவர். திருமால் ஆலயங்களில் சக்கரத்தாழ்வாருக்கு தனி சந்நிதி உண்டு. இவர் 16, 32 என்ற எண்ணிக்கைகளில் திருக்கரங்களை உடையவர். பெரிய ஆழ்வார் வடிவார் சோதி வலத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு என்று வாழ்த்தி பாடியுள்ளார். திருமாலுக்கு இணையானவர் என்று சுதர்சனாஷ்டகத்தில் சக்கரத்தாழ்வாரை போற்றியுள்ளார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வாமன அவதாரத்தின் போது பவித்திர தர்பத்தின் நுனியில் அமர்ந்து சுக்கிரனின் கண்ணை கிளறி அழித்தவர் சுதர்சனர். ராவணனின் முன்னோர்களான மால்யவான், சுமாலி என்ற கொடுமையான அரக்கர்களை தண்டிக்க கருடாரூடனாய் இலங்கை சென்ற பகவான் சுதர்சன சக்கரத்தால் அவர்களை அழித்தார். சுதர்சனர் பல புராணங்களில் பேசப்படுகிறார். நரசிம்ம அவதாரத்தில் இரண்யனை வதம் செய்வதற்கு நகங்களாக இருந்த சுதர்சனர்தான் என்கிறது புராணம். வாமன அவதாரத்தின் போது தானம் கொடுக்க வந்த மகாபலி சக்கரவர்த்தியை தடுத்தார் சுக்கிராச்சாரியார். அவரின் எண்ணத்தை திசை திருப்பியவர் சக்கரத்தாழ்வார். காசி நகரில் கண்ணனை போன்று சங்கம் சக்கரம் தரித்து நானே உண்மையான வாசுதேவன் என்று பௌண்டரக வாசுதேவன் என்ற வலிமை மிக்க மன்னன் கூறி வந்தான். கண்ணனை மிரட்டி போருக்கு அழைத்தான். கருடன் மேல் ஏறி சென்ற கண்ணன் ஆளியினால் அவனை வென்றார். தேவர்கோன் முதலான சகல தேவர்களும் பரமசிவனாரிடமிருந்து சுதர்சன வழிபாட்டை அறிந்து சக்கரத்தாழ்வாரை வழிபட்டு திருவருளை பெற்றார்கள். கஜேந்திர மோட்ச வைபவத்தில் சக்கரத்தை கொண்டே கஜேந்திர ஆழ்வாரை கவ்வி பிடித்து இழுத்த முதலியை அழித்து கஜேந்திர ஆழ்வாரை காப்பாற்றுகிறார் பெருமாள். சக்கரத்தாழ்வாரின் ஆயுதங்கள். சக்கரத்தாழ்வாரின் ஆயுதங்கள் 16. அதில் வலக்கையில் உள்ள ஆயுதங்கள் சக்கரம், மால், குந்தம், தண்டம், அங்குசம், சதாமுகாக்னி, மிஸ்கிரிசம், வேல் ஆகியவை. இடக்கையில் வைத்திருக்கும் ஆயுதங்கள் சங்கம், வாள், பாசம், கலப்பை, வஜ்ராயுதம், கதாயுதம், உலக்கை, திரிசூலம் ஆகியன. பெருமாள் ஆலயங்களில் 8 கரங்கள் கொண்ட சுதர்சனரையும் 16 திருக்கரங்கள் கொண்ட சுதர்சன மூர்த்தியையும் 32 கரங்கள் கொண்ட மகா சுதர்சனரையும் காணலாம்.
பொதுவாக 8 அல்லது 16 கரங்களுடன் வீறு கொண்டு எழும் தோற்றத்துடன் அறுகோண சக்கரத்தில் சக்கரத்தாழ்வார் காட்சி தருவார். ஷட்கோண சக்கரம் எனும் 6 கோணத்தின் மத்தியில் உக்கிர வடிவ சுதர்சனமும் திரிகோண சக்கரம் எனும் முக்கோணத்தின் யோக நரசிம்மரும் அருள் பாலிக்கின்றனர். சுதர்சனர் தனது 16 திருக்கரங்களில் சக்கரம், மழு, ஈட்டி, தண்டு, அங்குசம், அக்னி, கத்தி, வேல், சங்கம், வில், பாசம், கலப்பை, வஜ்ரம், கதாயுதம், உலக்கை, சூலம் என 16 வகையான ஆயுதங்களுடன் மகா சுதர்சன மூர்த்தியாக காட்சி தருகிறார். சுதர்சனர் வழிபாடு மிகவும் சிறப்பானதாக கூறப்படுகிறது. வீரத்தினை குறிக்கும் செவ்வாய் அதிதேவதை ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆகும். மேலே குறிப்பிட்டுள்ள சுதர்சன அம்சத்தை காணும்போது முருகனுக்கும் சக்கரத்தாழ்வாருக்கும் உள்ள ஒற்றுமை புலப்படும். ஜோதிடத்தில் செவ்வாய் மேஷம் மற்றும் விருச்சிக ராசிகளின் அதிபதியாக திகழும் செவ்வாய் கால புருஷனுக்கு லக்னாதிபதியாகவும் ஆயுள் பாவமான அஷ்டமாதிபதியாகவும் விளங்குகிறார். நோய், கடன் தொல்லைகள், எதிரிகள், வழக்குகள் போன்றவற்றால் மீள முடியாத பிரச்சனைகளை சந்தித்து வருபவர்கள் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை வழிபடுவது, சுதர்சனாஷ்டகம் பாராயணம் செய்வது, சுதர்சன ஹோமம் செய்வது போன்றவை சிறந்த பலனளிக்கும். மேலும் புற்றுநோய் போன்ற உயிர்கொல்லி நோய் உடையவர்கள் சக்கரத்தாழ்வாரை வணங்கி வருவதால் நோய் நீங்கி மரண பயம் நீங்கும். சுதர்சன உபாசனை வீரம் அளிக்க வல்லது, தீராத நோய்களை தீர்க்கும், போர் முனையில் வெற்றியினை தேடித்தரும், எல்லா விதமான சத்துருக்களையும் நீக்கி மங்களம் தர வல்லது. பக்தர்களுக்கு சந்தோஷம் தருபவர் சக்கரத்தாழ்வார். பக்தர்களுக்கு வரும் பகையை அழித்து உள்ளார்ந்த பயத்தை போக்கி காப்பவர் சுதர்சனர். மனிதனின் நிம்மதியை பாதிப்பவை கடன், வியாதி, எதிரி தரும் துன்பம், அபிசார தோஷங்கள் எனப்படும் பில்லி, சூனியம் போன்றவற்றால் ஏற்படும் உபாதைகளை முற்றிலும் நீக்கி சந்தோஷத்தை அளிப்பவர். இவர் கல்வியில் தடையை நீக்கி இடைவிடாது தொடரும் கல்வி யோகத்தை தருபவர் என்பது நம்பிக்கை. சிவன் ஆலயங்களில் சிவாம்சமான பைரவரை போன்றே பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அம்சமான சக்கரத்தாழ்வார் நமது சகல துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கும் சக்தி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுவாக சிவன் ஆலயங்களில் மட்டுமே நமக்கு நவகிரகங்களின் தரிசனம் கிடைக்கும். பெருமாள் ஆலயங்களில் நவகிரகங்களுக்கு பதிலாக பெருமாளையும் சக்கரத்தாழ்வாரையும் தரிசனம் செய்தாலே நவகிரகங்களின் அனுகிரகம் கிடைத்துவிடும் என்பது ஸ்ரீ வைஷ்ணவர்களின் நம்பிக்கை. ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை வணங்குபவர்களுக்கு நோய், எதிரி, விரயம், மரணம் ஆகிய பயம் நீங்குவதோடு தாரித்ரியத்தை போக்கி சகல செல்வங்களும் அளிக்கும் என்பது நிச்சயம். முக்கியமாக இன்றைய கோச்சாரத்தில் சந்திரனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெறுவதால் சந்திர சகோதரியான மகாலட்சுமியின் அருள் நிறையும் என்பதும் நிதர்சனம். சக்கரத்தாழ்வார் வழிபாட்டு தகவல்கள் இனிதே நிறைவடைந்தன.